மாளிகைப்பறை கர்மசாமிக்கு, வழிகாட்டு மாளிகைப்பறை கர்மசாமிக்கு, பெருமானுக்கு, கோடி தேவர்களுக்கு, கர்மசாமிக்கு, கர்மசாமி முருகா தேவா என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தமிழ் மகா முனிவர்களே சித்தர்களே யோகி இருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேற்கு காற்றிருந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேலை வகுத்து தாரை சூழ்ந்து தொண்டு செய்கிற சத்தியமானார் வந்து இறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிடு காரைக்குடி எல்லை புரிஞ்சுக்கலாமா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நீ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல செய்வனை வைவனை கோளாறுகளை வச்சு இடைப்பட்ட காலத்துல உன் புரிந்த உயிருக்கு போராடிட்டான். அப்படி இருக்கக்கூடிய நிலையில கர்மசாமி அவனை காப்பாத்தி தரணும். இது தீராத நோய் கேன்சரா இருந்துடக்கூடாதுங்கிற ஒரு உள்பயம் உன் உள்ளத்துல காரணம் சொல்லுவான். அதனால இப்போ அவருடைய உடல்நிலையை ஆராய்ந்து பார்த்தேன். இனிமேல் உயிர் கண்டம் இல்லை. அதே மாதிரி இப்போ கொஞ்சம் தொழில மந்தமான சூழ்நிலை நடக்கிறதுக்கு காரணம் உன் தொழில முடக்கப்பட்டிருக்கு. அவைகள்ல இருந்து நான் மீட்டி தெளிவுபடுத்தி தந்தா போதுங்களா? காரணம் அதே போல கடையில தொழிலையும் உருவாக்கி தரேன். உன் பிள்ளைய படிக்க வச்சு வெற்றியாக்கி தரேன். சந்தோஷமா கர்மசாமி. ஆமா, திருப்பூர் சொன்னா உடனே வந்து சேரணும். நீங்க வர முடியும், நான் வெயிட் பண்ண முடியாது. இன்னொரு காரணம் ஒண்ணுதாப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த இலையில என் தங்கை மாரியனுடைய ஆலயத்தினுடைய பராசக்தி கடாட்சம் இருந்த பகுதி சரியா? அதே போல வீட்டுக்குள்ள உன்னுடைய மகனுடைய ஆரோக்கியத்திலும் கல்வியிலும் கொஞ்சம் தடையும் குழப்பமும் உண்டு. இப்போ அவனுடைய வாழ்க்கைக்கு இடைஞ்சல் நடக்குங்கிற ஒரு மனக்குழப்பத்துல கொஞ்சம் சொல்லு கணக்காத நிலையும் மனநிலையும் அவனுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு சனி பகவானுடைய கோட்டை காரணம் என்பது வேற எதுவும் உத்தரவாயிருக்கு. அவன் மனத்தை பக்குவப்படுத்தி தெளிவுபடுத்தி இருந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? காரணம் விட்டுவாங்க. இந்த ஆவணி மாதத்துல அவனுக்கு நம்ம தமிழக அரசாங்கத்துல வந்து வேலை கிடைக்கும். தைரியமா இருக்கலாம், வெற்றியாக்கிட்டாங்க. அடுத்த உத்தரவுல அந்த பிரச்சனையை முடிப்போம். கர்மசாமி மதுரை மாநகர் மதுரை தன்னுடைய தொழில கடன் பெற்று இருக்கிறது யாரப்பா? இந்த 23 கையில வச்சிருக்கான். உன்னுடைய கட்டுமனை எல்லைக்குள்ள போய் பார்த்தேன். அங்க முனீஸ்வரனுடைய அருள் உள்ள ஒரு எல்லையில் தான் நீ இருந்துட்டு இருக்க. பக்கத்துல வா. அதே போல நான் கர்மசாமி உன்னுடைய வலப்புறத்து காவலும் என் தங்கை காளியும் உன்னுடைய இடப்புறத்தில் உண்டு. இப்ப 2.25 ஆண்டுகளாக நடத்துற தொழில கஷ்டமும் மனவேதனையும் நடக்கு. இதுல கடன்பட்டு மனவேதனை அடைந்து சொத்தை இழக்கக்கூடிய விதியும் சூழ்நிலையும் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த தொழிலை தொடங்க முடியுமா முடியாதா, வழக்கு இல்லாம காப்பாற்ற முடியுமா முடியாதான்னு என்ன கேட்க வந்திருக்கேன். காரணம் சிவராத்திரியில இருந்து ஒரு கடனை தீர்த்து தரேன். ஒரு இடத்துல பணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கு, அதை வாங்கி தரேன். அதே போல அடுத்த தொழிலுக்கு வேண்டிய வழியை அடுத்த உத்தரவுல கேட்டுக்கலாம். கர்மசாமி கோயம்புத்தூர் வீட்டுல உடல்நிலை சரியில்லாதவங்களை பத்தி கேட்க வந்தது யாரு?
உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன்டா. உனக்கு ஜாதகத்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கக்கூடிய மனநிலைகள் உண்டு. உண்டா? உண்டா கிடையாது? கிரகப்படி எல்லாம் சரியா இருந்தாலும் ஒரு கிரகத்தினுடைய தன்மையை மட்டும் வெல்ல முடியலையே, அதுக்கு பரிகாரத்தால சரி வருமா, தெய்வத்தால சரி வருமா? அப்படி இருந்தா என் மனைவியும் காப்பாற்றணும், வீட்டுக்குள்ளேயும் அமைதி குறைவு நடந்துகிட்டு இருக்கு, பொருள்லாம் நஷ்டமாயிருக்கு, அது சாமியால சரியாகுமா கிரகத்தால சரியாகுமாங்கிற எண்ணத்தை இதை பார்க்க வந்திருக்கேன். வாஸ்தவமா? காரணம் வா, எனக்கு புரியாம இருக்கும் போதே உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது நோய் வரும்னு தெரியுங்களா? தெரியுங்களா? அதனால இப்போ 2.5 ஆண்டுகளாக வீட்டுக்குள்ள நோய் பிடி காட்டும், இருக்கிற பணங்கள்லாம் நஷ்டமாகும், ஒரு பிள்ளை கொஞ்சம் மனதை உபாதப்படுத்திக்கிட்டே இருக்கும். இருக்காடா? அதே மாதிரி குடியிருக்கிற இடத்த மாத்தனா சரி வருமாங்கிற ஒரு சிந்தனை கவலை ஓடுது. மொட்டை அடிச்சா தளபதியை மாற்ற முடியுமா? முடியுமாயா? முடியாது. அதனால அந்த வீட்டுக்குள்ள ஏன் சக்தியை தாரேன், நோய் இல்லாம காப்பாற்றி தரேன், இழந்த பணத்தை மீட்டி தரேன், இன்னும் ஒரு தெய்வத்தை வழிபடணுங்கிற ஒரு எண்ணம் உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்காக சில பேர்களை நாடி சென்று எந்த பலனும் கிடைக்கல இதுவரை. வாஸ்தவமா? அந்த சக்தி கிடைச்சா கொஞ்சம் பேரும் வாங்கிக்கலாம், கொஞ்சம் பணமும் பெற்றுக்கலாம். அதுக்கு ஒரு வழி கிடைக்கணும், உள்மனதுக்கு ஒரு ஆசை இருக்கா இல்லையா? காலம் இருக்கும். வா இப்ப இருக்கிற மனவேதனையை தீர்த்து தாரேன். பௌர்ணமிக்கு வரும்பொழுது சக்தியை பத்தி பேசுவோம். திருவாரூர் எல்லை, திருவாரூர் கர்மதாமி, என் புருஷன் திருந்துவானா, என் தளபதி இதுதானு கேட்டது யாரு? வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அவன் ஒரு நேரத்துல ஒன்ன குற்றம் சொல்லிட்டு அவன் குற்றத்தை மறைக்கிறதுக்கு ஒரு குற்றவாளி ஆக்கி தெருவில் விட்டான். வருத்தமா? உண்மையா இல்லையா? அதுல உன்னுடைய நகரட்டுகளும் கூட பறிபோனது உண்டு. அதே மாதிரி பெற்றோர்கள் பக்கத்துல தரந்து நிற்க முடியாத அளவுக்கு உன்னை பொய்யான குற்றச்சாட்டு சொல்லிட்டு போனான். வாஸ்தவமா? காரணம். இப்ப அவனை போய் பார்த்தேன், இன்னொரு பொம்பளை கூட தூங்குதாங்க. தப்பா திருத்தம் இல்ல, அவனை திருத்த முடியுமான்னு பார்த்தேன். அது பிச்சு கூட நாயா மாறி போச்சு, அடிச்சு கொள்ளத்தான் செய்யணும், அதை திருத்த முடியாது. காரணம். அதனால உன்னுடைய வாழ்க்கையும் எந்த ஒரு அவப்பேர் இல்லாம ஆக்கித்தாரேன். இப்ப இருக்கிற கடன்களை தீர்த்து தாரேன். உன் வாரிசுகளுக்கு வழிகாட்டி தெளிவாக்கி தந்தா போதும்ல. கொஞ்ச நேரம் கடந்து உட்கார பார்ப்போம், தியானம் பண்ணி. என்ன நினைச்சு கும்பிட்டுக்கா, நினைக்க நேரம் எல்லா உதவியும் கிடைக்கும், எல்லா செலவும் கிடைக்கும். ஐஸ்வர்யமா திருநெல்வேலி வரலாம் வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். கட்டுமனை என்றால் வீடுன்னு அர்த்தம். பழங்காலத்துல தெய்வீகத்துல அந்த வார்த்தைகளை பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. ஏதோ குடியிருக்கிறதுக்கு வீடு இருக்கு, அந்த வீட்டுல கடைசி வரை உயிரோட இருப்பதா இருக்க மாட்டாங்கிற சந்தேகம் உன் உள்ளத்துல இருக்கு. இருக்கா இல்லையா? ஆனா அதுக்காக டாக்டர்கள் எல்லாம் போய் பார்த்து வந்தேன். ஸ்கேன் ரிப்போர்ட்ல இருந்து எந்த ரிப்போர்ட்லயும் எனக்கு தெரிந்த ஒரு விடை கிடைக்கல. அப்படிதானே? ஆனா அது தெய்வம், தீராத நோய்க்கு தெய்வமே துணை அப்படின்னு ஒரு செய்தி இருக்க. இந்த சாமியை போய் பார்ப்போம், நம்ம நல்லாயிருவோங்கிற நம்பிக்கையில என்ன பார்க்கணும் இருக்க. காரணம் அமைதியா இருங்க கொஞ்சம். வாப்பா 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 வாப்பா. திடீர்னு எதிர்பார்க்காம வயிற்றுக்குள்ள உருடுதுடா. அதனால மூச்சு எடுக்க முடியாம சத்தம் போடுது. அதுல எதுவும் உள்ளுக்கு வீக்கா இருக்குமா, கட்டியா இருக்குமா அப்படின்னு போய் ஆராய்ச்சி பண்ணா எதுவும் இருக்கா?
அந்த நிலையை நான் பார்க்கும்போது உனக்கு இவ்வளவு வயசுக்கு மேல ஆபரேஷன் பண்ண அந்த ஆளு தப்பிக்க மாட்டான், அதனால ஒண்ணும் இல்லைன்னு ஒரு வார்த்தையை சொல்லி விட்டுருவோமே. அது எனக்கு தெரியும், பாக்குற ஆட்களுக்கு தெரியணும்ல. சொல்றது புரியுதா புரியலையா? ஆபரேஷன் பண்ணா உடம்பு தாங்காது. அடுத்த பாயிண்ட், ஆபரேஷன் பண்ணா இந்த ஆட்டை அதை செய்யக்கூடிய பண வசதி கிடையாது. மனதை தைரியப்படுத்தி வண்டியை வெளியே தள்ளிட்டாங்க சொல்லி தள்ளி விட்டாங்க. அதனால இது அறுவை சிகிச்சையில தீருமா தீராதாங்கிற குழப்பம் இருக்கு. புரியுதா புரியலையா? புரியுதுங்களா? மெல்ல மெல்ல அதை கரைச்சிட்டு வந்துடுறேன், கவலைப்படாத, கால் விட்டுவோம். சரி 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 சரி. வரலாம்ப்பா. ஜெயிச்சுத்தாரேன். மெல்ல மெல்ல கரஞ்சிடும். இனி வலி உபாதை இருக்காது. பக்கத்துல வா. செம்மையாக்கி தரேன். அதான் சென்னை மாநகர், சென்னை. தன் மகளை பத்தி கேட்க வந்தது யாரப்பா? கால் விட்டுறான், கால் விட்டுறான். சரி காட்டுவோம். மூணு பேருடைய மனதும் திசை மாறி நிக்கி ஒருநிலைப்பட்ட மனமாக இல்லை. அதனால ஒன்று போல கால விழுந்த பார்ப்போம். தாப்ப ஒரு புத்தி, தாய் ஒரு புத்தி, மகா ஒரு புத்தி, அது என்னன்னு பார்க்க வேண்டாம். கல்யாணத்துக்கு கிரகங்கள் ஒத்துழைச்சாலும் உன் மனசு ஒத்துழைக்காது. சொல்லி ஒரு வார்த்தை, உன் மனசு ஒத்துழைக்கிறதா? ஆனா உன் மனசுப்படி பெற்றவர்கள் வந்துட்டா அதுக்கு நான் கைதட்டி ஓகே பண்ணிடுவோம். உண்மையா இல்லையா? இந்த இடத்துல வச்சு எப்படி சொல்லணும்னு நினைக்கிறியா? அதான் மூணு மனதும் ஒரே மாதிரி இல்லை. நீ நினைக்கிற உன் பிள்ளைய உன் இஷ்டப்படி கல்யாணம் முடிக்கிறான்னு நினைக்கிற. இவா நினைக்கிறா நம்ம இஷ்டப்படி ஒரு கல்யாணத்தை நடத்திட்டா நல்லா இருக்கும்னு இவா நினைக்கிறா. இவா நினைக்கிறா எப்படியாவது இந்த கல்யாணம் நடத்தணும், யாருடைய பிரச்சனையும் இல்லாம அப்படின்னு நீ நினைக்கிற. ஆனா தானா தேர்ந்தெடுக்கிற கல்யாணம் எதிர்காலத்துல பிரச்சனை வந்திருக்குன்னா என்ன செய்யுங்கிற ஏக்கம் உன் உள்ளத்துல. மொத்தமா தப்பா? அத இளமரி குளம் அறியுமா? இளமரி குளம் அறியுமான்னு கேட்டா தெரியுமா உனக்கு? கரையில சின்ன ஆட்டுக்குட்டி மேய்ச்சிக்கிட்டு இருக்கும். தண்ணிக்கு மேல தடாகத்துல பச்சை கொடி படர்ந்து கிடக்கும். இந்த ஆடு என்ன நினைச்சுக்கிடும்? தரையில தான் அந்த கொடி படர்ந்துருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அதை போய் கடிக்கும். படக்கு நிறுத்திய உள்ள கடையில தூக்கத்துக்கு நாதி இல்லாம கிடக்கும். அதான் இளம் மறி குளம் அறியாது. புரியுதா புரியலையா? அதை மாதிரி நீ இளம் மறி. இன்னைக்கு உன்னை போர்த்துவதவங்க புகழ்ந்தவங்க நீ நல்லா இருக்க அழகா இருக்கன்னு சொல்லி கூடியவங்க நமக்கு ரொம்ப மனதுக்கு பிடிக்கும். ஆனா நம்மள நல்லா இருக்க வைப்பாங்கிறது உனக்கு தெரியுமா தெரியாதா? தீர்மானம் எதிர்காலத்தை பற்றி உனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியுமா தெரியுங்களா? காணும். ஒன்ன போல கோயிலுக்கு வான்னு சொல்லி கூட்டு வந்துட்டு இப்படி ஓபன் பண்ணி சொல்லி நம்ம மனத்தை குழப்பம் பண்ணக்கூடிய இடத்துக்கு கூட்டு வந்துட்டாங்கன்னு உள்ள சொல்லி. புரியுதா? வாத்தியார் அடிச்சா எதுக்கு அடிப்பது? இருந்ததுக்கு மனங்களாக வாத்தியார் எதிரியா தான் இருப்பான். இப்ப நீ என்ன எதிரியா நினைக்க அப்படின்னு நினைக்கிறேன். தெளிவா நினைச்சுக்கா. அதனால இந்த சூழ்நிலையை நான் உணர்ந்து பார்க்கிற பொழுது இன்னும் ஆவணி மாதம் வரை நம்ம பொறுமையா இருந்தோம்னா இவளே இவளுடைய வாழ்க்கையை பற்றி உண்மைகளை உணரக்கூடிய நேரத்தை நான் கொடுத்தேன். தானாக முடிவெடுப்பாள். எங்க அப்பாவும் அம்மாவும் காட்டுற வழி நல்ல வழி, அந்த வழியில நான் வருவதற்கு தயாருங்கிற முடிவில் இவள் வருவாள். அதுவரை என் பெரிய பிள்ளைகள் ரெண்டும் பொறுமையா இருந்துக்காங்க. என் பேத்தியோட நான் உணர வைக்க கால் அனுப்பா. யாரும் ஜெயிக்கான்னு பார்ப்போம். போ. உன்னை உணர வைத்து உண்மையான வாழ்க்கையை
ஆவணிக்கு உட்பட மங்களகரமான காரியத்தை வெற்றியோடு நடத்தித்தாரேன்.